முறையில் ஒரு நிறுவனத்திலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டால் அது தொடர்பான ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கு எழுத்து மூலமான ஒப்பந்தங்கள் அவசியமா? மகப்பேற்று காலங்களில் உங்களுடைய நிறுவனங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமைகள் மற்றும் சலுகைகள் என்ன? ஒவ்வொரு தொழிலாளியும் தனது உரிமைகள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு குறித்து அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். நாம் உழைக்கும் காலத்திலும் பணி முடிவின் போதும் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் உரிமைகள் இந்த சட்டங்களினால் எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகின்றன? நோயின் நிதி பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறோம். இலங்கை தொழிற்சட்டங்களில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான சட்டங்களை பற்றியே இன்று கலந்துரையாட இருக்கிறோம். இது தொடர்பாக எங்களோட கலந்துரையாடுறதுக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சர்வேஷன் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார். வெல்கம் டு த ஷோ. வெல்கம். நாங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்தே போகலாம்னு நினைக்கிறேன். இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையான கேள்வி, அந்த இபிஎஃப் மற்ற இடிஎஃப் என்றால் என்ன, ஒன்றுலேருந்து ஒன்று இது எப்படி வேறுபடுறதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா? இது பொதுவாக எங்களுடைய தொழிற்சட்டத்தில் நாங்கள் பொதுவாக இந்த அரச மருவியத்துறை செமி கவர்மெண்ட் செக்டர் என்று சொல்லுவோம், மற்றது தனியார் துறை என்று சொல்லுவோம். இப்போ இந்த துறையில் வேலை செய்கின்ற வேலையாட்களை பொறுத்த மட்டும் அவர்கள் வேலையை விட்டு விலகின்ற பொழுது அவர்கள் பொதுவாக பெறுகின்ற 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று பணிக்கொடை, மற்றது ஊழியர் சேமலாப நிதி, மற்றது 3வது ஊழியர் நம்பிக்கை நிதி. அப்போ இந்த வகையில் இந்த நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்த மட்டும் இந்த ஊழியர் சேமலாப நிதி என்று சொல்லுகிற பொழுது இது தொழில் தரனர் இந்த வேலையாட்களுக்கு அவர்களுடைய அந்த மாத சம்பாத்தியத்தினுடைய 12% தொழில் தரனர் அவர் தன்னுடைய பணத்திலிருந்து கட்ட வேண்டும். அதே போல் அந்த வேலையாளனுடைய சம்பளத்திலிருந்து 8% ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு கழித்து ஒவ்வொரு மாதமும் கட்ட வேணும். அப்போ தொழிலாளரிடமிருந்து 12%, வேலையாளரிடமிருந்து 8% கழிக்கப்பட்டு கட்டப்படும். இதை விட இந்த நீங்கள் கேட்டது போல் இந்த ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பது அது வேறானது. இப்போ அது தனியாக தொழில் தரனர் தான் கட்ட வேண்டும். அப்போ அந்த வேலையாளுடைய அந்த மாத சம்பாத்தியத்தின் 3% தொழில் தரனர் இந்த நிதியத்துக்கு கட்ட வேண்டும். அப்போ இந்த ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விடயங்கள். மற்றது இந்த இபிஎஃப் இடிஎஃப் காசை எடுக்கிறத பற்றி சில பேர் நாங்கள் கலந்துரையாடதை கண்டிருக்கிறோம். அதை தொழிலை பணி முடிவுக்கு முதலே அதை எடுக்கிறத பற்றி. ஸோ அப்படியாவே எடுக்கலாமா? அப்படி எடுக்கிறோன்னா என்னென்ன சந்தர்ப்பத்தில் அவை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்போ நாங்கள் பார்த்தது போல் இந்த ரெண்டும் வெவ்வேறானது. அப்போ இதில் இந்த ஊழியர் சேமலாப நிதியத்தில் உள்ள பணத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக ஒரு வேலையால் இப்போ எடுக்கலாம்னு சொல்லிக்க அவர் ஒரு பெண் வேலையாளாக இருந்தால் 50 வயதை அடைய வேண்டும். ஆண் வேலையாள் என்று சொன்னால் 55 வயதை அடைந்து அதே நேரம் வேலையை விட்டு விலகுகிற பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அவர்கள் எத்தனை வயது வரையும் வேலை செய்கிறார்கள் என்பதல்ல, இந்த வயதை அடைந்திருக்க வேண்டும், அதே நேரம் வேலையை விட்டு விலக வேண்டும். இதை விட வேறு சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பெண் வேலையாட்கள் என்று சொல்கிற பொழுது அவர் திருமணமானதிலிருந்து 5 வருடங்களுக்கு வேலையை விட்டு விலகுவாராக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது வேலையை விட்டு விலகினதில் இருந்து 3 மாதங்களுக்கு திருமணம் செய்வதாக இருந்தாலும் பெற முடியும். இதை விட அவர் தொடர்ந்து வேலை செய்ய முடியாதவராக இருந்தால் மருத்துவ காரணங்களுக்காக பெற முடியும். அல்லது இலங்கையை விட்டு நிரந்தரமாக செல்வதாக இருந்தால் பெற முடியும். அதை விட அல்லது அவர் அதாவது பென்ஷன் சொல்லுவோம், ஓய்வூதியம் பெறுகிற வேலைக்கு போகிற பொழுது பெற முடியும். இது இபிஎஃப்பை பொறுத்த மட்டும். ஆனால் இடிஎஃப் என்று வருகிற பொழுது அவர் ஒரு வேலையால் வேலையை விட்டு விலகின்ற பொழுது பெற முடியும். ஆனால் அங்கே ஒரு மட்டுப்பாடு இருக்குது. அவர் 60 வயதுக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தால் அவர் ஒரு தடவை அந்த இடிஎஃப்பை பெற்றிருந்தார், வேலையை விட்டு விலகிற பொழுது மீண்டும் அவர் 5 வருடங்களுக்கு பெற முடியாது. இன்னொரு வேலைக்கு போயிட்டு விலகிற பொழுது அப்படி பெற முடியாது. ஆகவே இந்த இபிஎஃப் என்பதும் இடிஎஃப் என்பதும் வேறுபாடானதாக இருக்குது. ஆனால் இது பொதுவாக இந்த எல்லா வேலையாக்களுக்கும், அதாவது அரச மருவியத்துறை மற்றது தனியார் துறையில் உள்ள வேலையாக்களுக்கு இதை விட நாங்கள் பணிக்கொடையும் சேர்த்து கட்ட வேண்டி இருக்கு. நீங்கள் இப்போ இந்த பணிக்கொடை சொல்லியிருந்தீங்க, பணிக்கொடை கொடுப்பனவன்னு நாங்கள் சொல்கிறோம். உண்மையாகவே என்ன இந்த பணிக்கொடை கொடுப்பனவென்றால் என்ன? இந்த பணம் யாருக்கெல்லாம் கிடைக்க தகுதி இருக்குது? மற்றது இந்த பணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது ஒரு நிறுவனத்தால்? இப்போ இதில் இந்த தொழிற்சட்டம் என்பது பொதுவாகவே ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒன்று தான். இப்போ நாங்கள் பார்த்த இந்த இபிஎஃப் இடிஎஃப்பை பொறுத்த மட்டும் நம்ம சிலருக்கு ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. தற்காலிக வேலையாக்கள் என்றால் அது கட்ட முடியாது. அப்படி இல்லை.
வேலையாள் என்றால் அவர் மாத சம்பாத்தியத்தில் கட்டத்தான் வேணும். ஓகே. அப்போ அவர் நிரந்தர வேலையாளண்டு அல்லது தற்காலிக வேலையாளண்டு இல்லை. இப்போ சிலருக்கு ஒரு கருத்து இருக்கிறது என்னென்னு சொன்னால், ஓய்வு பெறுகிற வயதுக்கு வந்த பிறகு தொடர்ந்து வேலை செய்தால் அப்படி இல்லை. அவர் வேலை செய்கிற காலம் வரையும் கட்டத்தான் வேணும். அவர் எந்த முறையில் வேலை செய்தான்னா வேலையாளண்டா கட்டத்தான் வேணும். அப்போ இந்த பணிக்கொடை என்று வரைக்க, கிராட்யூட்டி என்று வரைக்க, அங்கே அதாவது இபிஎஃப் இடிஎஃப் என்று வரைக்க அந்த நிறுவனத்தில் எத்தனை வேலையாட்கள் பார்க்க தேவையில்லை. அது ஒரு வேலையாளன்றாலும் கட்டத்தான் வேணும். அப்போ வேலையாட்கள் எண்ணிக்கையே பார்க்குறதில்ல. ஆனால் கிராட்யூட்டி என்று, அதாவது பணிக்கொடை என்று வரைக்க அங்கே 15 அல்ல அதுக்கு மேற்பட்ட வேலையாட்கள் வேலை செய்கிறதா இருந்தால் அந்த இடத்துல வேலை செய்கிற வேலையாட்கள் பணிக்கொடை சட்டத்துக்கு கீழே வருவிடும். 15க்கு குறைவான வேலையாட்கள் வேலை செய்தால் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்கள் கைத்தொழில் பிணக்கல் சட்டத்துக்குள்ளே வருவிடும். அப்போ இந்த வேறுபாடு ஒன்று இருக்குது. அப்போ முதல்ல நாங்கள் பார்ப்போம், இந்த 15 அல்ல அதுக்கு மேற்பட்ட, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களை பொறுத்தவரை 15 அல்ல அதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கின்றவர்கள் பணிக்கொடை சட்டத்துக்குள்ளே வருவிடும். இப்போ அவர்கள் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருந்தால் இந்த பணிக்கொடையை பெற தகுதி உள்ளவராக வருவார்கள். அவ்வாறு அவர்கள் 5 வருடங்களை பூர்த்தி செய்திருந்தால்தான் அவர்களுக்கு இந்த பணிக்கொடை சட்டத்துக்குள்ளே பணிக்கொடை கட்ட வேண்டி இருக்கும். அதே நேரம் 15 பேருக்கு குறைய வேலை செய்கிறோம். இப்போ சிறிய கடைகள் அப்படியான இடங்கள் என்று வரைக்க 15 பேருக்கு குறைய வேலை செய்கிறோம். அங்கே வேலை செய்கிற அப்படியான இடங்களில் வேலை செய்கிற வேலையாட்கள் இந்த பணிக்கொடை சட்டத்துக்குள்ளே வர மாட்டினா அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, அவர்கள் கைத்தொழில் பிணக்கல் சட்டம் என்று இருக்குது, அதுக்கு கீழே தான் பெறுவேன். அப்போ அவர்கள் தொழில் நியாய சபைக்கு போக வேண்டியிருக்கு பணிக்கொடை கேட்டு. அதாவது 15 பேருக்கு குறைய வேலை செய்கிற இடங்களில் வேலை செய்வேன். ஆனால் 15 அல்ல அதுக்கு மேற்பட்ட வேலையாட்கள் வேலை செய்கிற இடத்துல பெரிய நிறுவனங்கள் வேலை செய்கிறவர்கள் பணிக்கொடை சட்டத்துக்குள்ள பெறுவினோம். அவர்களுக்கு பணிக்கொடை கட்டப்படாமல் விட்டால் அவர்கள் தொழில் ஆணையாளரிடம் போக வேண்டும். அப்போ இங்கே இந்த பணிக்கொடை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த எப்போ வழங்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் வேலையை விட்டு விலகிற பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். நாங்கள் பார்த்த இபிஎஃப் இடிஎஃப் போல் ஒவ்வொரு மாதமும் கட்டுவதல்ல. பணிக்கொடை வேலையை விட்டு விலகிற பொழுது தான் கட்டப்படும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த பணிக்கொடை சட்டத்துக்குள்ள வருகின்றவர்கள் என்றால் கட்டாயம் 5 வருடங்கள் வேலை செய்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் 5 வருடங்கள் வேலை செஞ்சிருக்கோம், தொடர்ச்சியாக வேலை செஞ்சிருக்கணும். மற்றது இந்த ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை பார்க்க தேவையில்லை. அப்படி ஒரு டெம்பரரி ஒரு அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க தானே. ஸோ அதன் அடிப்படையில் இது மாறுபடுமா இல்லை அப்படி அதை கணக்கெடுக்க தேவையில்லை? இந்த கேள்வி ஒரு கொஞ்சம் சிக்கலான கேள்வி. என்னென்னா, இப்போ சில வேலை இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்ய அதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு கொண்டே தொடர்ந்து அவர் வேலை செய்து வந்தால் அவர் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தவர் என்ற அடிப்படையில் அதை கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே முக்கியமானது என்றால் அவர் அந்த நிறுவனத்தில் 5 வருடங்கள் வேலை செய்திருக்க வேண்டும். சரி. அடுத்ததாக என்னென்னா, இந்த தொழிலாளர் தொழில் முடிவுறுத்தல் சட்டம், இந்த சட்டம் என்ற என்னென்ன ஒரு விளக்கங்களை தர முடியுமா? அதே நேரத்தில் இது யாருக்கெல்லாம் பொருந்தது? இது ஒரு நல்ல கேள்வி. நான் இதை இன்னொரு விஷயத்தை சொல்லி போட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த பணிக்கொடை சட்டத்துக்கு கீழே வருகிற பொழுது அவர்களுக்கு எப்படி பணிக்கொடை கணிப்பிடுவார்கள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் இபிஎஃப் இடிஎஃப் பார்த்தது மாதிரி இல்லை. இப்போ இதில் அவர் அந்த பெறுகிற அந்த இறுதியாக பெறுகிற வேலையை விட்டு விலகிற நேரம் பெறுகிற மாத சம்பளத்தின் அரைவாசியை அவர் எத்தனை வருடங்கள் வேலை செய்தாரோ அதால் பெருக்கி வர்ற தொகையை அவருக்கு பணிக்கொடையாக வழங்கப்படும். அப்போ மீண்டும் சொல்வதாக இருந்தால் அவர் வேலையை விட்டு விலகிற மாதத்தில் பெறுகிற சம்பளத்தின் அரைவாசியை எத்தனை வருடங்கள் வேலை செய்தாரோ அதால் பெருக்கி வருகிற தொகை அவருக்கு வேலையை விட்டு விலகிற பொழுது பணிக்கொடையாக வழங்கப்படும். இப்போ உங்களுடைய இந்த அடுத்த கேள்வி இந்த வேலை முடிவுறுத்தல் சட்டம் என்று வரைக்க இந்த சட்டம் தனியார் துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஏற்புடையது. இப்போ நாங்கள் முதல் பார்த்த இபிஎஃப் அல்லது இடிஎஃப் மற்றது பணிக்கொடை கிராட்யூட்டி என்று வரைக்க அது செமி கவர்மெண்ட் செக்டர், அரச அறிவியல் துறை மற்ற தனியார் துறை 2க்கும் ஏற்புடையது. ஆனால் இந்த வேலை முடிவுறுத்தல் சட்டம் தனியார் துறையாக இருக்க வேணும். அதே நேரம் 15 அளவுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்ய வேணும். அதே நேரம் அந்த வேலையாட்கள் 180 நாட்களுக்கு மேலே வேலை செய்திருக்கும். அப்போ தான் அவர்களுக்கு தான் இந்த சட்டம் ஏற்புடையது. அப்போ இது இந்த நிபந்தனைக்குள்ளே ஏற்புடையது. இந்த நீங்கள் கேட்ட இந்த வேலை முடிவுறுத்தல் சட்டம் பொதுவாக என்ன சந்தர்ப்பத்தில் ஏற்புடையதுன்னு சொன்னால், அவர் நாங்கள் சொல்லுவோம் ஒழுக்காற்று காரணம் அல்லாத காரணங்களுக்கான வேலை முடிவுறுத்தல். உதாரணமாக என்ன மாதிரி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நான் டிசிப்ளினரி டெர்மினேஷன். இப்போ நான் டிசிப்ளினரி டெர்மினேஷன் என்று சொல்லிக்க உதாரணமாக பொதுவாக இலங்கையில் 2 வகையாக இருக்கும். ஒன்று வேலை நிறுவனத்தில் ஆட்களை குறைப்பது.
இப்போ அதை வந்து சில போல சொல்லுவினோம் ரிட்டென்ச்மெண்ட்னு சொல்லுவினோம், சில போல சொல்லுவினோம் ரிடண்டன்சி டெர்மினேஷன். ஏனென்றால் அங்கே வேலை செய்கிற ஆட்கள் இருக்கணும். இப்போ வந்து அந்த தொழில் தரனர் பார்க்க இவ்வளவு வேலையாக்கள் தேவையில்லை, அந்த ஆட்களை குறைக்க வேணும். அப்போ மேலதிகமான வேலையாக்களுடைய அந்த ஊழியத்தை முடிவுறுத்துவார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இது வரும். சில வேளைகளில் அந்த நிறுவனத்தை மூடுவார்கள், அதாவது க்ளோசர் என்று சொல்லுவோம். அப்போ இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் வரும். இப்போ நான் சொன்ன இந்த முதலாவது சந்தர்ப்பம் பொதுவாக இந்த தனியார் துறையில் இது வந்து பொதுவாக சொல்வார்கள் விஆர்எஸ் என்று சொல்வார்கள். அப்போ அப்படியான அப்போ இதை விட வேறு சந்தர்ப்பங்களும் வரும். ஆனால் பொதுவாக இந்த 2 சந்தர்ப்பங்கள் தான் இந்த ஊழியர் வேலை முடிவுறுத்தல் சட்டத்துக்குள்ள பொதுவாக வருகிற சந்தர்ப்பங்கள். ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து ஒரு தொழில் தருணர் வந்து ஒரு ஊழியரை வந்து எந்த ஒரு முன்னறிவித்தலும் மட்டும் நிப்பாட்டலாமா? இல்லாட்டி அப்படி நிப்பாட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால், ஒரு ஆளை தொழில் முடிவுறுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அது என்ன மாதிரியான சட்ட ரீதியாக அந்த நிறுவனம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேணும்? இல்லை அப்படி என்று வரைக்க வந்து இப்போ இது வந்து பல விடயங்களை கொண்டு வரும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த ஊழியர் வேலை முடிவுறுத்தல் இந்த சட்டத்துக்கு கீழே வருகிறவர்களை வந்து நாங்கள் சொன்னது போல் இந்த ஒழுக்காற்று காரணம் அல்லாத காரணங்களுக்காக வேலை முடிவுறுத்த வேண்டாம். அதுக்கென்று ஒரு நடைமுறை இருக்குது. ஒன்றில் வேலையாளனுடைய எழுத்து மூல சம்மதம் பெறப்பட வேணும், அல்லது தொழில் ஆணையாளருடைய எழுத்து மூல அங்கீகாரம் பெறப்படும். அப்போ இந்த 2ல் ஒன்று இல்லாமல் இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த வேலை முடிவுறுத்தல் சட்டத்துக்கு கீழே வேலையாக்கனுடைய வேலையை முடிவுறுத்த முடியாது. அப்படி முடிவுறுத்தினா அது சட்ட முரணான ஒரு வேலை முடிவுறுத்தல் வரும். அதற்கு எதிராக தொழில் ஆணையாளர்கிட்ட போகலாம். அப்போ நீங்கள் 2வதாக இப்போ கேட்ட கேள்விக்கு இதுவரைக்க இது வந்து பொதுவானது. அப்போ இதில் வந்து நீங்கள் கேட்டீங்க இந்த ஒப்பந்த அடிப்படையில் அப்படி என்ன. அப்போ இதில் வந்து இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் பொதுவாக நாங்கள் சொல்லலாம், இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை வேலை முடிவுறுத்த வேறு. இப்போ சில வேளைகளில் சில ஒப்பந்தங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொஜெக்டு கண்டு இருக்கலாம். அப்போ அந்த ப்ரொஜெக்ட் முடியக்க அந்த ஒப்பந்தமும் முடிவுக்கு வரும், அது பிரச்சனை இல்லை. அப்போ சிலதுகள் வந்து தற்காலிக ஒப்பந்தமாக இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு எடுத்திருந்தால் அப்போ அந்த 6 மாதம் முடியக்க அந்த ஒப்பந்தமும் முடியக்க அந்த வேலையும் முடிவுக்கு வரும், அது வேறு இன்னொன்று. இப்போ இன்னொன்று இருக்கும் சில வேலைகளில் நாங்கள் சொல்லுவோம் இந்த ப்ரொபேஷனர்ஸ்ன்னு சொல்லுவோம். தகுதிகான் காலத்தில் ஏன்னா வேலைக்கு நிரந்தர வேலையாக்கள் எடுக்க ஆரம்பத்தில் வந்து ஒரு தகுதிகான் காலம் என்ற ஒரு காலத்தை குறிப்பிட்டு அதுக்குள்ளே அவரை பார்ப்பார்கள், அவர் வேலைக்கு பொருத்தமானவர்கள். அப்படி என்று வரைக்க அந்த தகுதிகான் காலம் முடியக்க அவரில் தொழிலாளருக்கு திருப்தி இல்லைன்றா வேலை முடிவுறுத்து, அது அடுத்தது. இப்போ இதை விட இன்னொரு விதமான வேலை முடிவுறுத்தல் வரலாம். பொதுவாக வந்து இந்த நாங்கள் சொல்லுவோம் ஒழுக்காற்று காரணம் என்று, டிசிப்ளினரி கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி என்று விரைக்க வந்து அது சும்மா எல்லா இதுக்கும் வேலையால் நிப்பாட்டிடாது, மிக பாரதூரமான ஒரு பிறல் நடத்தின்னு சொல்லுவாள் மிஸ்கண்டக்ட் என்று சொன்னால் அவரே வேலையால் முடிவுறுத்தலாம். அப்போ வெவ்வேறு விதமான வேலை முடிவுறுத்தல்கள் இங்கே எங்கள் தொழிற்சட்டத்தில் வருது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு அந்த நிகழ்வுகளை வச்சுத்தான் தீர்மானிக்கணும் இவ்வாறு முடிவுறுத்தினது சரியா இல்லையானது. பொதுவான ஒரு அம்சம் என்னென்னு சொன்னால் எப்போவுமே நாங்கள் நியாயமாக தொழில்தன்னர் நடந்து கொண்டாரா என்பது தான் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கவோம். ஓகே சார். இப்போ சில இடங்களில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு அநீதியான முறையில் அதாவது ஒரு ஊழியர் வேலையை விட்டு நீக்கப்பட்டால் அவர் உண்மையாகவே இந்த சட்டங்களால் என்ன பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்குது, அவர் எங்கே அதை முறையிடலாம், அதுக்கு நீதி பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா உண்மையாகவே? இதில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த வேலை முடிவுறுத்த சட்டத்திற்கு அதில் உள்ளதுக்கு முரணாக வேலையாளர் நிப்பாட்டி இருந்தால் தொழில் ஆணையாளர்கிட்ட போகலாம் அந்த சட்டத்துக்கு. இதை விட பொதுவாக எந்த வகையான வேலை முடிவுறுத்தல் என்றாலும் அரச அறிவியத்துறை செமி கவர்மெண்ட் செக்டர் மற்றது ப்ரைவேட் செக்டர் இந்த தனியார் துறை இந்த 2லையும் வேலை செய்கிறவர்கள் வந்து தொழில் நியாய சபைக்கு போகலாம். இதை வந்து ஆங்கிலத்தில் லேபர் ட்ரைபியூனல் என்று சொல்வார்கள், சில வேளைகளில் தமிழில் பொதுவாக சொல்வார்கள் தொழில் நீதிமன்றம்னு சொல்வார்கள். அப்போ இங்கே வந்து அவர்கள் அந்த தொழில் நியாய சபைக்கு போகலாம். அப்போ எத்தனை வேலையாக்கள் வேலை செய்தாலும் பார்க்க தேவையில்லை, அது எப்படியான வேலை முடிவுறுத்தலும் பார்க்க தேவையில்லை. ஆனால் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அந்த வேலை முடிவுறுத்தப்பட்டதுலேருந்து 6 மாதங்களுக்கு போகணும். 6 மாதங்களுக்கு போய் அங்கே நிவாரணம் கேட்கலாம். அப்போ இந்த தொழில் நியாய சபை பார்க்கும் அவரை வேலையால் நிப்பாட்டினது நியாயமானதா இல்லையாண்டு. அப்போ நியாயமற்றது என்று சொன்னால் அவரை மீள வேலைக்கு சேர்க்க சொல்லியும் சொல்லுவிடும், அதாவது ரீஇன்ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். இப்போ சில வேளைகளில் தொழில் நியாய சபை மீள வேலைக்கு சேர்க்க சொல்லாமல் அதுக்கு பதிலாக இழப்பீடு கம்பன்சேஷன் என்று சொல்லுவோம், அப்படியான பரிகாரங்களை வழங்கும். இப்போ இதை விட மேலதிகமாக பொதுவான வேலை முடிவுத்தல் என்று விரைக்க தொழில் ஆணையாளருக்கு தொழில் திணைக்களத்துக்கும் போகலாம். ஆனால் பொதுவாக நாங்கள் சொல்வது
என்பது வேலை முடிவுத்தலை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய தொழில் நியாய சபை, அதாவது தொழில் நீதிமன்றம் என்று சொல்வார்கள், அது தொழில் நியாய சபை, அதுக்கு போகலாம். ஆனால் தொழில் நியாய சபை என்று வரைக்கும் அது எப்படியான வேலை முடிவுத்தலுக்கும் போகலாம். எந்த விதமான வேலை முடிவுத்தலாக இருந்தாலும் எத்தனை வேலையாக்கள் வேலை செய்தாலும் பரவாயில்ல, போகலாம். ஆனால் வேலை முடிவுத்தல் சட்டத்துக்கு கீழே அவர் போவதாக இருந்தால் தொழில் ஆணையாளரிடம்தான் போகணும். நான் சொன்ன அந்த நடைமுறையை மீறி நிப்பாட்டி இருந்தால் அவர் தொழில் ஆணையாளரிடம் போகலாம். ஆனால் பொதுவாக தொழில் நியாய சபைக்கு எப்படியான வேலை முடிவுறுத்தல் இருந்தாலும் போகலாம். ஆனால் பொதுவாக அதிகமாக போகிறது இந்த ஒழுக்காற்று காரணம், அதாவது டிசிப்ளினரி டெர்மினேஷன் என்று வரைக்கும் எல்லாரும் தொழில் நியாய சபைக்கு போவார்கள். ஆனால் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இங்கே சொல்ல வேணும். சில வேளை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் சில வேளை பப்ளிக் செக்டரில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தொழில் நீதிமன்றத்துக்கு போகலாம், தொழில் நியாய சபைக்கு அவர்கள் போகலாம். இந்த சட்டங்களுக்கு கீழே தனியார் துறையும் அரசு அறிவியல் துறையை தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். நான் சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாக வெளியே பார்த்துருக்கேன். சில சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி கேஸ் போட வேண்டிய ஆட்களுக்கு வந்து இந்த ஒப்பந்தங்கள் இல்லை, இல்லாட்டி வேலை செஞ்ச ஆதாரங்கள் இல்லைன்றதுக்காக நீங்கள் அதை தொடர்ந்து கேஸ் செய்ய முடியாது, முறையீடு செய்ய முடியாமல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையாகவே என்னென்ன வேணும் நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக்கொள்கிற பொறிமுறைக்கு நாங்கள் வரேன்டா? இலங்கையில் உள்ள சட்டத்துக்கு கீழே நாங்கள் பார்த்த இபிஎஃப்ஐ பெறுவதோ, இடிஎஃப்ஓ அல்லது பணிக்கொடையோ அல்லது தொழில் நியாய சபைக்கு வேலை முடிவுத்தல் நிவாரணம் கேட்பதோ எந்த ஒன்றுக்குமே தொழில் ஒப்பந்தம், அதாவது எழுத்தில் ஆக்கப்பட்ட நியமன கடிதம், நாங்கள் சொல்லுவோம் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் சொல்லி, அது தேவையில்லை. அது அவசியம் இல்லை. இருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் பரவாயில்ல. அவர்கள் வேறு சான்றுகளை வச்சு அவர்கள் விண்ணப்பிக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனபடியால் எங்களிடம் நியமன கடிதம் இல்லை, எழுத்தில் வழங்கப்பட்ட ஒப்பந்தம் இல்லை என்று சொல்லி பார்க்க தேவையில்லை. அவைகள் எங்களோட சட்டத்துக்கு கீழே ஒரு அவசியமான ஒரு தேவைப்பாடு இல்லை. இப்போ கடைக்காரியாலே ஊழிய சட்டத்துக்கு கீழே அது வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் பல இடங்களில் பொதுவாக கடைகளில் வேலை செய்கிறவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. ஆனால் அதுகள் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த சட்டத்துக்கு கீழே நாங்கள் சொன்ன எல்லா இந்த நன்மைகளுக்கும் தொழிலாளர்கள் உரித்துடையவர்கள். ஓகே. மற்றது இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த மகப்பேற்ற காரணம் காட்டி ஒரு தொழில் தருணர் ஒரு பெண் ஊழியருடைய தொழிலை இல்லாமல் பண்ண முடியுமா? அது சாத்தியம் இருக்கா? முடியாது. இப்போ இது தொடர்பில் தெளிவாக இந்த சட்டம் இருக்குது. ரெண்டு, இந்த மகப்பேற்று நீங்கள் கேட்டதை பொறுத்த மட்டும் தொழிற்சட்டத்துக்குள்ள முக்கியமாக இந்த ஒன்று கடை காரியாலய ஊழியர் சட்டம் இருக்குது, மற்றது மகப்பேற்று நலன்கள் கட்டளை சட்டம் இருக்குது. ரெண்டுலேயும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பெண்ணை அவர் கற்பம் தரித்தார் என்பதற்காக அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக அவரை வேலையால் நிப்பாட்ட முடியாது. ஓகே. அப்படியான சந்தர்ப்பங்களில் வேலை நிறுத்தப்பட்டாலும் நீங்கள் முதல் சொன்ன மாதிரி நியாய சபையின் ஊடாகத்தான் இல்லை, அப்படியான காரணங்களில் நிப்பாட்டப்பட்ட நியாய சபைக்கு பொதுவாக எல்லா விதமான வேலை முடிவுறுத்தலுக்கும் போகலாம். அதை விட இதுக்கு எதிராக தொழில் ஆணையாளரிடம் சென்று முறைப்பாடு செய்யலாம். ஏனென்றால் அந்த தொழிற்தண்டர் இந்த சட்டங்களை மீறுகிறேன், அப்படி மீறுகின்ற பொழுது அது ஒரு குற்றத்தவராயம் பெறும். அப்போ ஒன்று வேலை முடிவுறுத்தலும் பிழையாக வருது, மற்றது இந்த சட்டத்தை மீறின குற்றத்தவராயம் பெறுது. ஆனபடியால் இந்த கற்பம் தரித்ததற்காக அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட ஏதேனும் நோய்கள் வந்தது என்பதற்கு ஒரு பெண் வேலையால் நிப்பாட்ட முடியாது, முடிவுறுத்த முடியாது. ஓகே. அடுத்து இப்போ இலங்கையில் இருக்கிற நிறைய தொழிற்சட்டங்களில் மகப்பேறு நன்மைகள் கட்டளை சட்டம் ஒரு முக்கியமான நிறைய பெண் ஊழியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழே உண்மையாகவே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன? இப்போ இது முக்கியமாக நாங்கள் இங்கே கவனமாக இருக்கணும். இங்கே 2 சட்டம் இருக்குது தொழிற்சட்டத்துக்கு கீழே. முக்கியமாக இந்த வேலையாக்களை பொறுத்த மட்டும் இல்லை, அதாவது நாங்கள் இந்த பப்ளிக் செக்டரில் வேலை செய்கிறவங்க இங்கே பார்க்கல, மற்றவர்களை பொறுத்த மட்டும் இல்லை. அப்போ இங்கே அந்த ஒரு பெண் உதாரணமாக வச்சுக்கிறோம், ஒரு தொழிற்சாலை இருக்குது, தொழிற்சாலைக்கு ஒரு அலுவலகமும் இருக்குண்டா. இப்போ அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்கள் கடை காரியாலய ஊழியர் சட்டத்துக்குள்ளே வருவினோம். அப்போ நீங்கள் கேட்ட இந்த மகப்பேற்று நலன்கள் கட்டளை சட்டம் யாருக்கு வருமெண்டா, கடை காரியாலய தவிர ஷாப்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த ரெண்டையும் தவிர மற்ற இடங்களில் வேலை செய்கிற பெண் வேலையாக்கள், உதாரணமாக அவர் ஒரு பெருந்தோட்டத்தில் எஸ்டேட்டில் வேலை செய்யலாம் அல்லது ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்யலாம். அப்படியான வேலையாக்கள் என்று விரைக்க அவர்கள் இந்த மகப்பேற்று நலங்க கட்டளை சட்டத்துக்கெல்லாம் வருவினோம். அப்போ இந்த மகப்பேற்று நலங்க கட்டளை சட்டத்துக்குள்ள வருகிற பொழுது அவர்களுக்கு மகப்பேற்று விடுமுறை இருக்குது. இந்த மகப்பேற்று விடுமுறை என்று விரைக்க இப்போ இந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் எத்தனை பிள்ளைகள் என்று பார்க்க தேவையில்லை. எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் பிரசவத்தின் போது அந்த பிள்ளை உயிருடன் பிறந்திருந்தால் அவருக்கு அந்த 12 வாரங்கள் மகப்பேற்று விடுமுறை வழங்கப்படும். இந்த 12 வாரங்கள் என்று விரைக்க 2 வாரங்கள் மகப்பேற்றுக்கு முதல் வழங்கப்படும், 10 வாரங்கள் மகப்பேற்றுக்கு பின்னர் வழங்கப்படும். அந்த பிள்ளை பிரசவத்தின் போது இறந்திருந்தால் இது அரைவாசியாக குறையும். அதாவது 6 மாதங்களாக வரும், 6 வாரங்களாக வரும். 6 மாதங்கள் இல்லை, 6 வாரங்களாக வரும். அப்போ பிரசவத்தின் போது பிள்ளை உயிருடன் இருந்தால் அது 12 வாரங்கள்,
12 வீக்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 கிழமை பிரசவத்துக்கு முதலும் 10 கிழமை பிரசவத்துக்கு பிறகும் பிள்ளை உயிருடன் பிறந்திருந்தால், பிரசவத்தின் போது பிள்ளை இறந்திருந்தால் அது வந்து 6 கிழமை 6 வாரங்கள். பிரசவத்துக்கு முதல் 2 வாரங்கள், பிரசவத்துக்கு பின்பு 4 வாரங்களாக வெறும் பிரசவத்தின் போது பிள்ளை இறந்திருந்தால். அப்போ இங்கே வந்து இந்த 2018ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த வாரங்கள் என்று வரைக்கும் இந்த விடுமுறை நாட்களையும் உள்ளடக்கி இருந்தது. ஆனால் இப்போ 2018 ஜூன் மாதத்தில் வந்த திருத்தத்துக்கு பிறகு இந்த விடுமுறை நாட்கள் அதுக்கு உள்ளடங்க மாட்டாது. அப்போ இப்படியான விதத்தில் இந்த மகப்பேற்று விடுமுறை வந்து அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டும். அது இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு கட்டாய தேவைப்பட இருக்கிறது. சரி, அதே மாதிரி இந்த மகப்பேற்று காலம் முடிந்தவங்க திரும்பி வேலைக்கு வருவாங்க தானே, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை வந்து ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் இருக்கா? முக்கியமாக வந்து அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்காக ஒரு நர்சிங் இன்டர்வல்ஸ் தேவைப்படுறத வைக்கி அது சரியாக கிடைக்கிறது? அதில் சட்டத்தில் எப்படி அதை சட்டம் பாதுகாக்கப்படுது? இதில் இப்போ இதை பொறுத்த மட்டும் இந்த மகப்பேற்று நலன்கள் கட்டளை சட்டத்துக்கு கீழே அந்த காலத்திலிருந்தே ஒரு இந்த ஏற்பாடு இருந்தது. அதாவது பிள்ளை இந்த 1 வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே வந்து பிள்ளை பராமரிப்பு வசதி வழங்கப்பட்டிருக்கிறதா, அதாவது தொழிலாளரால் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதாவது பிள்ளை பராமரிப்பு வசதி அந்த நிறுவனத்தில் வழங்கப்பட்டிருக்குமா இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பிள்ளை 1 வயதை பூர்த்தி செய்கிற வரையும் அந்த பராமரிப்பு இடைவெளி என்று சொல்வார்கள். இது வந்து அந்த பராமரிப்பு வசதி வழங்கப்பட்டிருந்தால் அரை மணித்தியாலத்துக்கு குறையாத 2 இடைவெளி வழங்கப்பட வேணும். குறிப்பிட்ட அந்த 8 மணித்தியால வேலைகளுக்கு அந்த வேலை நேரத்துக்கு 8 மணித்தியால வேலை நேரத்துக்கு அரை மணித்தியாலத்துக்கு குறையாத 2 இடைவேளை வழங்கப்பட வேணும். பிள்ளை பராமரிப்பு வசதி வழங்கப்பட்டுள்ள நிறுவனங்களை பொறுத்தவரை. பிள்ளை பராமரிப்பு வசதி வழங்கப்படாமல் இருந்தால் 1 மணித்தியாலத்துக்கு குறையாத 2 இடைவேளை வழங்கப்பட வேண்டும். அந்த பிள்ளை 1 வயதை அடைகின்ற வரையும். இதேபோல் நீங்கள் கேட்டது இந்த மகப்பேற்று நலன்கள் கட்டளை சட்டத்தை வச்சு உண்மையில் இந்த கடை காரியாலய ஊழியர் சட்டத்துக்கு கீழேயும் கூட 2018 வரையும் இந்த ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் 2018 ஜூன் மாதம் வந்த திருத்தத்துக்கு பிறகு இந்த ஏற்பாடு வந்துவிட்டது. அப்போ இந்த கடைகள் காரியாலயங்கள் வேலை செய்கிற பெண்களுக்கும் இதே மாதிரி தான். அவர்களுக்கும் இந்த நீங்கள் கேட்ட இந்த பிள்ளை பராமரிப்பு இடைவேளை வந்து நான் இப்போ சொன்னது போல் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறேன்னா, இந்த வேலையாட்களுக்கு வந்து தொழிற்சட்டத்தின் கீழ் என்ன தொழிற்சங்க உரிமைகள் இருக்கின்றன? தொழிற்சங்க உரிமை வந்து பொதுவாக வேலையாட்களை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து ஒன்றாக ஒரு தொழிற்சங்கமாக இருக்கிறதால் அவர்களுக்கு அந்த பேரம் பேசும் நிலை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். இப்போ இலங்கையில் இருக்கிற அந்த தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் படி பொதுவாக வேலையாட்களுக்கு தொழிற்சங்க உரிமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த கடைகள் காரியாலய ஊழியர் சட்டம் மட்டும் இருக்கிறது. அப்போ அந்த சட்டம் கீழே அல்லது வேறு தொழிற்சாலைகள் கட்டளை சட்டம் பல்வேறு சட்டங்கள் இருக்கலாம். வெவ்வேறு சட்டங்களுக்கு வேலையாட்கள் இருக்கணும். ஆனால் இந்த தொழிற்சங்க உரிமை என்று வரைக்க இது வந்து நாங்கள் இப்போ இதுவரை நாங்கள் பார்த்தது முக்கியமாக அரசு அறிவியல் துறை மற்றது தனியார் துறையை பொறுத்த மட்டும் இல்லை. ஆனால் இந்த தொழிற்சங்க உரிமை வந்து இலங்கையில் வேறு சில எல்லா வேலையாட்களுக்கும் அவர் எந்த துறையை சேர்ந்தாலும் உரிமை இருக்கிறது. பொதுவாக இந்த ஒரு சிலருக்கு மாத்திரம் இந்த உரிமை இல்லை. தொழிற்சங்கம் அமைக்கிறாது அல்லது அங்கத்தவரா சேர முடியாது. நீதித்துறை உத்தியோகத்தர்கள், பொலிஸ் உத்தியோகத்தர்கள், முப்படையினர், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் இவர்கள் வந்து தொழிற்சங்கம் அமைக்கவும் இயலாது, அங்கத்தவரா சேர முடியாது. இப்போ இவர்கள் தவிர்ந்த ஏனைய வேலையாட்களை பொறுத்தப்பட்ட அவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்கிற உரிமை சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்குது. அது அவர்களுடைய உரிமை, அதை மீற முடியாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தொழிற்சங்கத்தை அமைத்து அதில் அங்கத்தவராக சேரலாம். பிறகு அந்த தொழிற்சங்கத்துக்கும் உரிமைகள் இருக்கின்றன. இப்போ சில வேளைகளில் இந்த தொழிற்சங்கம் வந்து ஒரு வேலை நிறுத்தத்துக்கு போவதற்கான உரிமை வெளிப்படையாக இல்லை என்றாலும் உட்கடையாக இலங்கையில் இருக்குது. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் சட்டத்தால் என்னென்ன சந்தர்ப்பத்தில் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போக முடியாதுன்ற மட்டுப்பாடும் இருக்குது. முக்கியமாக வந்து தனியார் துறை என்று வரைக்க அல்லது அரசு அறிவியல் துறை என்று வரைக்க அந்த தொழில் பிணக்கு வந்து தீர்வு காண்பதற்காக அனுப்பப்பட்டிருந்தால் அல்ல அது சட்டத்துக்கு கீழே தீர்வு காணப்பட்டிருந்தால் வேலை நிறுத்தத்துக்கு போக முடியாது. அதே போல் சில சேவைகளை பொறுத்த மட்டும் அது அத்தியாவசிய சேவைகள் என்று பிரகடனப்படுத்தப்பட முடியும். அப்போ அப்படியாக பிரகடனப்படுத்தப்பட்ட சேவைகளில் வந்து வேலை நிறுத்தத்திற்கு அதுக்கு பிறகு போக முடியாது. அப்படியான சில மட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதுக்கமைய அவர்களுக்கு தொழிற்சங்க உரிமை என்றது இருக்குது. பொதுவாக நான் குறிப்பிட்டது போல் இந்த 4 வகை வேலையாட்களை தவிர்ந்த ஏனைய எல்லா வேலையாட்களுக்குமே தொழிற்சங்கம் அமைப்பதற்கும் அதில் அங்கத்தவராக செய்வதற்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஓகே, சரி, நன்றி. எங்களோட இன்றைக்கு வந்து இந்த இலங்கையில் நாங்கள் அறிந்து வச்சிருக்க வேண்டிய தொழிற்சட்டங்கள் சம்பந்தமாக முக்கியமான விஷயங்கள், அவர்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிற விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடிந்தீங்க எங்களோட இன்றைக்கு. தேங்க்யூ. நன்றி. நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான இலங்கை சட்டங்களை தொடர்பாக கலந்துரையாடும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி.